தொழில் ஸ்தானத்துல கன்னி, தொழில் ஸ்தானத்துல குரு. கன்னிக்கு தொழில் ஸ்தானத்து குரு வந்து பாத்தீங்கன்னா தொழில் குருவா இருக்காரு. கன்னி கொஞ்சம் சின்சியரா ஒர்க் பண்ண, அவங்க சின்சியரான பர்சனல்ஸ் தான். அப்ப இப்ப காலகட்டத்துல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணாலே தொழில் குரு அவங்க தொழில்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் அதை கண்டிப்பா கொண்டு வந்து நிறுத்திடுவா. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி அப்படின்னா சனி கண்டக சனியாவே தான் இருக்கா. முன்ன சொன்ன அத்தனை விஷயமும் நடக்கும். ஆனா சனி வந்து நல்லிஃபை ஆயிடுறா, பிரீத்தி ஆயிடுறா. அது ஒரு பிளஸ். அப்ப பிற்பகுதி மனைவி என்ன சொன்னாலும் அவ ஒண்ணு பேசினா நீ 2 பேசலாம், நீ 2 பேசினா அவ 200 பேசினாலும் நீ 400 பேசலாம். எந்த விதத்திலயும் பிரச்சனை கிடையாது. சனி உங்களை பிரிக்க போறது இல்ல. பட் அதுக்காக சண்டை போட வேண்டாம். சொல்றேன் நான், இந்த மாதிரி வந்து பெருசா நம்ம காஷியஸா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாருங்க 6ஆம் பாவம் ராகு. ராகு மேல குருனோட பார்வை இல்லை. நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரதுக்கு ஒரு இது உண்டு, சான்ஸ் உண்டு. புதுசா எதிரிகள் அப்படின்றது முளைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. பொதுவா இந்த 6ஆம் பாவத்துல வந்து ராகு இருக்கான் அப்படின்னா எதிரிகள் வந்து இருக்கக்கூடாது அப்படின்றது விதி. பட் இந்த காலகட்டம் அந்த மாதிரி வரும். ஸோ இதுல வந்து கவனம் அப்படின்னு தேவை. கேது அதே பாவத்துல தான் இருப்பான். நம்மளுக்கு வந்து குரு பகவான் வந்து பாருங்க லாப குருவா வர, லாப குருவா வர முற்பகுதியில நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியோ, நீ வந்து விதைச்ச, உரம் போட்ட, தண்ணி ஊத்த, பிற்பகுதியில அறுவடை பண்ணு. எந்த அளவுக்கு நீ ஹார்ட் ஒர்க் முற்பகுதியில பண்ணியோ அத்துணை லாபமும் நீ எடுக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி கன்னிராசி அன்பர்கள் அவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விதத்துல they would be supportive அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா முற்பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். கன்னி ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா பிளானட்ஸ் வந்து அதை தடுத்து நிறுத்தக்கூடிய பொசிஷன்ல இல்ல, சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ, யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் அப்படின்னு சொல்லலாம்.